வணக்கம் ஸ்கை மிராக்கல். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, காசி விஸ்வநாத் கோவிலை பார்க்க போகிறோம். இந்த காசி விஸ்வநாத் கோயில் பார்த்தீங்கன்னா, அவராக கூப்பிட்டா தான் நம்ம அந்த இடத்துல நான் போக முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவரோட மகிமை அது. வாங்க போயிட்டு காசி விஸ்வநாத்தை தரிசனம் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம். ஸோ இங்கே பார்க்குறீங்களா இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாத் கோயில் உள்ளதான் ஷூட் பண்ணுது. கேமரா ஃபோனு உள்ளே பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது. ஸோ அதனால் வெளியே இருந்து நம்ம இந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த சாமியை தரிசனம் பண்ணோன்னா ஆன்லைனில் டிக்கெட்டு நம்ம வாங்கிட்டு தான் போகணும். ஸோ நம்ம ஆன்லைனில் டிக்கெட்டு வாங்காமையும் தரிசனம் பண்ணலாம். ஸோ லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் வாங்கினா பெட்டராக. ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினோம்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே தரிசனம் பண்ணிடலாம். நீங்கள் பொது தரிசனம் போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே அங்கேயே இதாகிடும். பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சாமி சிலையை சூறாட வந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமி சிலையை எங்கே ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் பற்றி ஒரு கணத்து பக்கத்தில் அந்த சிவலிங்கத்தை போட்டு மறைச்சி வச்சுக்கிறாங்க. மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் அந்த அந்த ராஜா காலத்து கதையில் இந்த நிகழ்ச்சியாக நடந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மசூதியும் இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மசூதிக்கு பக்கத்தில் தான் இந்த கிணறு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷமாக அந்த கிணத்து உள்ள தான் காசி விஸ்வநாதை ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஒழிச்சு வச்சு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து வெளியே எடுத்து இப்போ நம்ம கோயில் உள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா சாமியை பண்ணும்போது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அது இல்லாத அங்கே நம்ம மங்கள ஆரத்தின்னு சொல்கிறாங்க. காலையில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா லைனில் நிற்கணும். ஸோ அங்கே மங்கள ஆரத்தி நீ அங்கே ஆன்லைனில் டிக்கெட் பண்ணிவிட்டு அந்த எப்படின்னா அந்த மங்கள ஆரத்தியை பாருங்கள். பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். சாமிக்கிட்ட நின்று தரிசனம் பார்க்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாத சாமியை அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து என்னென்ன வழிமுறைகள் எல்லாமே பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1500க்குள்ளே தான் இருக்கும். விஐபி டிக்கெட்லேருந்து மற்ற டிக்கெட் வரைக்கும் எல்லாம் 1500 இருக்கும். மொபைல் உள்ளே பார்த்திங்கன்னா அலோடு கிடையாது. அதுக்குன்னு லாக்கர் வந்துக்குது. லாக்கரில் மொபைல் செப்பல் எல்லாமே ஒரு லாக்கர் டைப்பு எல்லாமே ஃப்ரீ தான், காசு எதுவும் கிடையாது. ஸோ அங்கே கோயில் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணும்போது அந்த ஆயுதங்களாக கூப்பிடுவாங்க, வாங்க பக்கத்தில் வாங்க சாமி தரிசனம் பண்ணலாம், நான் கூட்டின்னு போகிறேன்னா அவங்களாம் வேணாம், நீங்கள் டிக்கெட் வச்சு ஆன்லைனில் நீங்கள் அப்படியே க்யூவில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஸோ எதனா ஒரு சாமியை பார்க்கணும், ஐயரு கூப்பிட்றாரு சரி அது பின்னாடி போனீங்கன்னா அங்கே போய்ட்டு உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 500 கொடு 1000 கொடு கேட்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி நீங்கள் தொடணுமா 1000 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, 500 கொடுங்க பேரம் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா வீணடிக்காதே, மனசார போயிட்டு நிம்மதியாக கும்பிட்டு நீங்கள் அந்த சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். இல்லாத நீங்கள் அங்கே பரிகாரம் எதனா ஒரு வேண்டுதல் எதனா இருந்தால் அதுக்கு நீங்கள் ஐயருக்கு காசு கொடுத்து வீண் பண்ண வேணாம். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு உங்களோட என்ன ஆர்த்தி பார்க்கணும், நீங்கள் என்ன பூஜை பண்ணணும் அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னாவே அவங்க ஒரு டிக்கெட் தருவாங்க. அந்த டிக்கெட் எடுத்துன்னு போய்ட்டு அந்த காசி விஸ்வநாதை நீங்கள் பார்க்குற அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். அது மாதிரி பால் அபிஷேகம் எல்லாமே பண்ணி நீங்களே உட்காந்து அபிஷேகம் தொட்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீடம் கிடைக்குதாங்க. கோயிலுக்கு வெளியே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இன்னொரு கோபுரம் ஒன்று இருக்கும், பார்த்திங்கன்னா சாஞ்சா மாதிரி இருக்கும். ஸோ சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வரும்போது வெளியே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சிவலிங்கம், பழமையான சிவலிங்கம் அதுதான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூமாதேவி அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலை இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கங்கா தேவி அந்த நதிக்கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிணத்தெல்லாம் எரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடமும் இருக்குது. அது இல்லாத சாமியை நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இப்போ நீங்கள் சாமி கோயிலுக்கு வரீங்கன்னா கேட் நம்பர் 4ன்னு ஒன்று இருக்கும். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா சாமி டிக்கெட்டுக்குன்ட்டு ஒரு 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 கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலம் அங்கே டிக்கெட் இது பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துர்கை மாதா பார்த்தீங்கன்னா சுயம்பு சாமி பார்வதி மாதா அவங்க இருக்கிறாங்க. அவங்களே பார்க்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பைரவர் கோவில் இருக்குது. பைரவர் கோயிலில் பார்த்துட்டு அதுவும் அவரே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார், சூப்பராக இருப்பார். அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். Thank you for watching Sky Mirror.